வெல்கம் டு அவர் சேனல். ஆசிரியர்களுக்கு சற்று முன் எம்இஸ் பதிவேற்றம் பற்றி வெளியான முக்கிய தகவல். தினந்தோறும் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளையும், டிஆர்பி தரப்பில் வெளியின்ற அறிவிப்புகளையும், பள்ளி கல்வித்துறை தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும், ஆசிரியர்களுக்கான அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகள், உத்தரவுகள் மற்றும் சலுகைகள் சார்ந்த தகவல்களையும், அவர்களுக்கான சம்பள உயர்வு, அவர்களுக்கான ஓய்வூதிய விதிமுறை மாற்றங்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆசிரியர்களுக்கு சற்று முன் எம்இஸ் பதிவேற்றம் பற்றி வெளியான முக்கிய தகவல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தொடக்க கல்வி விலையில்லா சீருடை வழங்கும் திட்டம் 2026-2027 கல்வியாண்டிற்கான 1ஆம் வகுப்பு மற்றும் 2வது முதல் 8ஆம் வகுப்பு வரை புதியதாக சேர்ந்த மாணவ மாணவியர்கள் சேர்க்கை அடிப்படையில் சீருடை அளவுகள் எடுப்பதற்கு ஏதுவாக எம்இஸ் விவரப்படி மாணவ மாணவியர்களின் விவரங்கள், சத்துணவு உண்ணும் மாணவ மாணவியர்களின் விவரங்களை எம்இஸ் போர்ட்டலில் உள்ளீடு செய்ய அறிவுறுத்தல் தொடர்பாக சமூக நல இயக்குநரின் கடிதத்தில் 2026-2027 கல்வியாண்டிற்கு புதிய மாணவர்களின் சேர்க்கை நடைபெறும் என்பதால் மாணவர்களுக்கு அளவெடுத்து 4 இணை சீருடைகள் தைத்து உரிய காலத்திற்குள் வழங்கப்பட வேண்டும். எனவே சங்க உறுப்பினர்கள் பள்ளிகளுக்கு சென்று புதியதாக சேர்ந்த மாணவர்களை அளவெடுப்பதற்கு ஏதுவாக வட்டார வாரியாக பிஇஓ, டிஇஓ வைஸ் மற்றும் பள்ளி மற்றும் வகுப்பு வாரியாக மாணவர்களின் விவரங்கள் எம்இஸ் போர்ட்டலில் பதிவேற்றம் செய்து வழங்கிடுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2026-2027 கல்வியாண்டில் 1ஆம் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு ஆகியவற்றில் புதிதாக சேர்க்கப்பட்ட மாணவ மாணவியர்களின் விவரங்கள் தனித்தனியாக ஹில்லி, நான் ஹில்லி வாரியாக பிரித்து வழங்கிடவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 2016-2017 கல்வியாண்டிற்கு 1ஆம் வகுப்பு மற்றும் 2 முதல் 8ஆம் வகுப்பு வரை புதியதாக சேர்த்த மாணவ மாணவியர்கள் சேர்க்கையின் அடிப்படையில் சீருடைகள் அளவுகள் எடுப்பதற்கு ஏதுவாக மாணவ மாணவியர்களின் விவரங்கள் சமூக நல இயக்குநத்திற்கு அனுப்பும் பொருட்டு பள்ளிகளில் புதிதாக சேர்ந்த சத்துணவு உண்ண விருப்பமுள்ள மாணவ மாணவியர்கள் விவரங்களை எம்இஸ் போர்ட்டலில் உள்ளீடு செய்யுமாறும் சார்ந்த தலைமை ஆசிரியர்களுக்கு வட்டார கல்வி அலுவலர்கள் மூலம் தெரிவிக்குமாறு அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு தொடக்க கல்வி அறிவுறுத்தப்படுகிறது. இதன் மூலமாக குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் எம்இஸ் போர்ட்டலில் பதிவேற்றம் செய்வது பற்றிய அறிவிப்புகள், தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா புதிதாக சேர்க்கப்பட்டவர்கள், குறிப்பாக குறிப்பிடப்பட்டுள்ள சில வகுப்புகளில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள மாணவ மாணவியர்களின் விவரங்கள் சீருடைகள் கொடுப்பதற்காகவும், அதேபோல் உணவு திட்டத்தில் பயன்பெறுவதற்காகவும் சேர்க்கைகளை எம்இஸ் போர்ட்டலில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள், அறிவிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.